முதல் இடத்த தான் நம்ம லக்னம்னு சொல்றோம். அந்த இடத்துல நீங்க உங்களுக்கு சூரியன் பாதிக்கப்பட்டதுன்னா, இந்த மாரி பிரச்சனைலாம் வரும். முக்கியமா கண் நோய். சூரியன் வந்து 3வது பாவத்துல கெட்டு இருக்கு. அதோட ராகுவோட சேர்ந்திருக்கு, கேதுவோட சேர்ந்திருக்கு. இந்த மாரிலாம் வர சொல்ல உங்கள் வீடு, வசதி, வாகனம் இத பத்திலாம் சொல்றது வந்து உங்களுக்கு 2வது பாவம். இதே வந்து சூரியன், சந்திரன், சனி 5வது இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலேன். அவருக்கு கண்டிப்பா வந்து கோல்டு வரும். அவங்க தசா பீரியட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்பதான் வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்கா ஆக முடியும். லாபம், பெருமை இதெல்லாம் சார்ந்தது தான் சூரியன். சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 சேர்க்கை இருக்கு. அவங்களுக்கு வந்து இங்க இருக்கிறதுக்கு வந்து அவ்வளோ விருப்பம் இருக்காது. சூரியன் வழிபாடு பண்ணுங்க. உங்களோட ஜாதகத்துல வந்து கெட்ட சாணம் இருந்தாலும் சூரியன் வழிபாடு பண்ண சொல்ல உங்களுக்கு அத ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா வேதிக் ஆஸ்ட்ரோ மாலதி மேம் கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சூப்பர் மேம். நிறைய விஷயம் தொடர்ந்து உங்களோட இன்டர்வியூஸ் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம ஷோல வந்து என்ன விஷயம் பேச போறோம்னா, பொதுவாக அந்த சூரியன்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கும் சில பாகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நிறைய பேருக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்கும், நோய்கள் இருக்கும், வேலைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், என்ன பண்ணலாம்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் சூரியனோட பாகங்கள் என்னென்ன மாதிரி விஷயம் பண்ணணும், எந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முதல் கேள்வியா வந்து எல்லாருக்கும் இந்த நோய் பிரச்சனை. இந்த மாதிரி நேரத்துல இந்த ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம்லாம் நோய் பிரச்சனை, கண் நோய் பிரச்சனை, மெட்ராஸை அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதனால எதுக்காக வருது, எதுல இருந்து வருது? லக்னம் வந்து நமக்கு முதல் இடம் சொல்லுவாங்க. ஜாதகத்துல வந்து ராசி கட்டத்துல லான் போட்டிருக்கும். எல்லா ஜாதகத்திலயும் இருக்கும். அது முதல் இடத்த தான் நம்ம லக்னம்னு சொல்றோம். அந்த இடத்துல நீங்க உங்களுக்கு சூரியன் பாதிக்கப்பட்டதுன்னா, இந்த மாரி பிரச்சனைலாம் வரும். முக்கியமா கண் நோய். ஏன்னா சூரியன் வந்து கண்ணு சம்மந்தம் சொல்லுவாங்க. ஸோ கண் நோய், மத்த நோய்களும் வரும். அவருக்கு அடிக்கடி வந்து நெறைய நோய்கள் வரும் சார். ஓகே. இதுக்கு என்ன தீர்வு பண்ணணும்? ஏதாவது தீர்வுகள் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா? இல்லன்னா என்ன பண்ணணும்? இதுக்கு வந்து நீங்க சூரிய வழிபாடு, நான் அவ்வளவுதான் சொல்றது. சூரிய வழிபாடு பண்ணீங்கன்னா, கோவில்ல போய் சூரிய வழிபாடு கொஞ்சம் உங்களுக்கு அந்த பாதிப்பு கொஞ்சம் கம்மியாகும் சார். இன்னொரு விஷயம், பொதுவா இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா, வேலைகள் போகணும், வேலைகள் சார்ந்த விஷயங்கள், ஒரு அரசு வேலைக்கு போகணும். அதுக்காக உட்காந்து வருஷ கணக்குல உட்காந்து படிச்சுட்டு இருக்குது. இல்ல ஏதாவது ஒரு தனியார் தனியார் நிறுவனத்துல வேலைக்கு போனா கூட எனக்கு வேலை சரியா இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வருது. இது எதனால வருது? சார் வந்து ஒருத்தருக்கு வந்து தொழில் வந்து நல்லா இருக்கணும், இல்ல வேலை சம்பந்தப்பட்டது நல்லா இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து நீங்க வந்து 3வது பாவத்த பார்க்கணும். அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. 3வது பாவம் கெடாம இருக்கு. அந்த இடத்துல ராகு இல்ல, கேது இல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய கெடாம இருந்தாலே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுவும் வந்து சூரியன் உங்களுக்கு வலுப்பெற்று இருக்கு. அந்த இடத்துல உச்சமா இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும். சூரியன் வந்து 3வது பாவத்துல கெட்டு இருக்கு. அதோட ராகுவோட சேர்ந்திருக்கு, கேதுவோட சேர்ந்திருக்கு. இந்த மாதிரிலாம் வர சொல்ல உங்களுக்கு வந்து வேலை வந்து சனியோட சேர்ந்திருக்க சொல்லும். வேலை வந்து சீக்கிரமா வந்து அடிக்கடி மாறுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வசதியும் வந்து வேலை அடிக்கடி மாறினா வந்து பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாகும். ஏற்ற இறக்கமா இருக்கும். சோ சூரியன் வந்து கெடாம இருக்கணும். 3வது இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீச்ச அடையாம இருக்கணும். நல்லா ஒரு பலமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவா இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும். சில பேர் கூட்டு குடும்பமா இருப்பாங்க. சில பேர் தனி குடத்துல போய் இருப்பாங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு ஆரோக்கியம்னு ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் வேணும்னு நினைப்போம். என்னதான் நம்ம வந்து கூட இருந்தாலும் சொந்தக்காரங்கனால பிரச்சனை வரும். சொந்தக்காரங்களை கூட வச்சிருந்தா அந்த பிரச்சனை வரும். இந்த மாதிரி விஷயம் இல்ல. குடும்பத்துக்குள்ள ஒரு சுகம் வேணும்னா என்ன விஷயம் வேணும்? இல்ல இது எதனால இந்த பிரச்சனைகள்லாம் வருது? குடும்ப பிரச்சனைன்னு பார்த்தா நமக்கு வந்து 2வது பாவத்தை தான் எடுக்கணும். அதாவது லக்னத்துல இருந்து 2வதுனா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வந்தோம்னா 2வது பாவத்துல உங்களுக்கு அந்த குடும்ப சூழ்நிலை பத்தி, உங்க வீடு, வசதி, வாகனம் இத பத்திலாம் சொல்றது வந்து உங்களுக்கு 2வது பாவம். சோ அந்த பாவத்துல வந்து சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, நல்லா அவங்க குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கும். இப்ப நீங்க சொன்னது வந்து குடும்பத்துல நிறைய பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. அந்த மாரி இருக்கவங்களுக்கு வந்து சூரியன் வந்து அந்த இடத்துல வந்து நீச்சமா இருக்கும். இல்ல கெட்டு இருக்கும். அந்த மாரி ஒரு கெட்ட கெட்ட இடத்துல வந்து இதெல்லாம் பாதிக்கப்படும். அந்த இடத்துல ராகு இருக்கலாம்.
ம். ராகு. சோ வந்து கெட்ட கிரகம் பார்வைப்பட்டாலும் அப்படி இருக்கும். ம். கோச்சாரத்துல வந்து ராகு அந்த அந்த இடத்துல 2வது இடத்துல வந்து டிராவல் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து சில சில பிரச்சனை வரும். குடும்பத்துல பிரச்சனை வரும். அது வந்து ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பிங்க வந்து பிரச்சனையா இருக்கும். பிரியிற மாரி இருப்பாங்க. வீட்லயே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இதனால வந்து இந்த 2வது பாகத்தினால பிரச்சனைகள் வரும். இதுக்கு தீர்வுனா என்ன சொல்லுவீங்க? இதுக்கு தீர்வுனா நீங்க வந்து சூரியன்ற வழிபாடு தான் சார். நான் சூரியன் பாதிக்கப்பட்டா சூரியன் வழிபாடு தான் சொல்வேன். ஓகே. சிவன் கோயில்லாம் போனா அங்க சூரியன் இருக்கு. ம். அதுக்குன்னு தனியா உங்களுக்கு வந்து தெய்வம் வழிபாடு இருக்கும். சோ அங்க நீங்க வழிபாடுல பண்ணா அதுக்கான பரிகாரம்லாம் நீங்க செய்யலாம். ஒரு சின்ன சின்ன பரிகாரம் தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு வந்து பாதிப்பு கொஞ்சம் கம்மியாகும். ஓகே. சண்டை சச்சரவு வந்து ரொம்ப பெருசாகி குடும்பத்துல வந்து விரிசல் ரொம்ப பெருசா ஆகாம ஒரு சின்ன சின்ன சண்டையோட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதான் கண்டிப்பா. சூரியன் வந்து பாதிக்காம இருக்கணும் சார் 2வது இடத்துல. உங்களுக்கு சூரியன் 2வது இடத்துல நல்லா இருந்துச்சுன்னா உங்க அம்மா நல்லா இருப்பாங்க. ஃபேமிலில எல்லாம் ஒய்ஃபு உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு எதனா ரொம்ப பிரைட்டா இருப்பீங்க நீங்க. உங்க தேவையான ட்ரெஸ்ஸஸ் ஒரு வாகனம் வச்சிருந்தாலும் அது ரொம்ப பிரைட்டா தான் வச்சிருப்பீங்க. ம். ரொம்ப அழகா எதுவுமே வந்து ஒரு ஒரு உயர்ந்த பொருள் தான் இருக்கும். சூரியன் அந்த இடத்துல 2வது இடத்துல நல்லா இருந்தா. மேம் இப்போ அடுத்த ஒரு விஷயமா வந்து என்னன்னா, எல்லாருக்கும் பொதுவா தேவையானது ஒரு நல்ல அறிவுகள் வேணும். ஒரு இடத்துக்கு போய் இருக்கிறோம். நம்ம ஒரு விஷயம் பேசுறோம்னா, அந்த இடத்துல ஒரு நல்ல அறிவு ஒண்ணு வேணும். இன்னொன்னு கல்வின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இந்த மாரி விஷயம் எதனால பாதிப்படையுது? சூரியன் எந்த இடத்துல இருந்தா இதெல்லாம் பாதிப்படையும்? சூரியன் வந்து 4வது இடத்துல 4வது பாவம்னு சொல்லுவாங்க. லக்னத்தின் 4வது பாவம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீச்சம் அடைஞ்சிருக்கு. இல்ல சூரியன் வந்து ராகு கூட சேர்ந்திருக்குன்னா, விடுபட்ட கல்வின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு எக்ஸாம் போவாங்க. அவங்களால வந்து எக்ஸாம் டைம்ல கரெக்ட்டா ஃபீவர் வரும். இல்ல ஏதோ ஒரு டிசீஸ் வரும். எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண முடியாது. ஒரு பிரேக் வந்து வந்து தான் அவங்க படிப்பாங்க. ஒரு எப்பவுமே வந்து கல்வி சூரியன் அந்த இடத்துல 4வது இடத்துல கெட்டு போச்சுன்னா, கல்வி பாதிக்கும். அவங்க அறிவும் பாதிக்கும். இப்போ வந்து மருத்துவ துறையில இருக்காங்க ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா, சூரியன் வந்து 4வது இடத்துல பாதிச்சிருக்கு அப்பன்னா, அவங்களால வந்து திறமையா வந்து ஒரு பேஷண்ட் அட்டெண்ட் பண்றதோ, இல்ல அவங்களுக்கு சரியான சிகிச்சை குடுக்குறதோ, அதெல்லாம் பாதிக்கும். இதே வந்து நம்ம பேரலலா பார்ப்போம். சூரியன் வந்து 4வது இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப அந்த பெர்சன் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க. எதுனாலும் சட்டுன்னு புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப பிளான் பண்ணி செய்வாங்க. ஒரு ஒரு வேலையும் பிளான் பண்ணி செய்வாங்க. குடும்பத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அம்மா வந்து இந்த 4வது பாவத்துல வந்து சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க அம்மா, அப்பா அவங்க பேச்ச கேட்டு அந்த ஃபேமிலி வந்து ரன் பண்ணுவாங்க. ரொம்ப ஓகே. ஒற்றுமையாவும் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே இருக்கும். ம். எல்லாமே இருக்கும். சோ இதனால வந்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. இந்த 4வது இடம் வந்து பாதிச்சா தான் வந்து உங்களுக்கு இந்த மாரி பிரச்சனைலாம் வரும். அடுத்தது ஒரு விஷயம், அந்த குழந்தையின்மை, குழந்தை பாக்கியம் இல்லாம இருப்பாங்க. தந்தைக்கு வந்து நெறைய கஷ்டம் வரும். எங்க அப்பாவுக்கு எப்பவுமே உடம்பு சரியில்லாம போகுது. இந்த நோய் ஒண்ணு இருக்குது. என்னதான் பண்ணாலும், என்னதான் டாக்டர்ட்ட கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. எனக்குமே வந்து இந்த குழந்தை குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்குது அப்படின்றாங்க. இதனால வந்து சூரியன் எந்த இடத்துல இருந்தா இந்த மாரி பாதிப்புகள் வரும்? சார் 5வது இடம்ன்றது வந்து குழந்தைங்கள பத்தி நம்ம பேச போறது. ஓகே. சோ அது சம்மந்தப்பட்டது 5வது இடம். ம். முக்கியமா வந்து குழந்தைங்கள தான் பேஸ் பண்ணியிருக்கோம். சோ அந்த பாவத்துல வந்து உங்களுக்கு சூரியனோட சனி இருக்கு. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனை. அதாவது கோல்டு அடிக்கடி வர்றது, இல்ல அவங்க அடிக்கடி கீழ விழுறது. அவங்களுக்கு எதனா ஒண்ணு குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியாம ஆகும். இதே அப்படியே பேரலலா வந்து அவங்க ஜாதகர் இருக்கார்ல, அவரோட தந்தை, ஜாதகரோட தந்தையும் பாதிக்கும். ஒரு சைடு குழந்தையும் பாதிக்கும், இன்னொரு சைடு வந்து தந்தையும் பாதிக்கும். ஓகே. தந்தைக்கு வந்து வயசாயிடுச்சிரும். ஸோ கோல்டு, அடிக்கடி வந்து ஃபீவர். இதே வந்து சூரியன், சந்திரன், சனி 5வது இடத்துல இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அவருக்கு கண்டிப்பா வந்து கோல்டு வரும். கோல்டு ஓகே. சம்மந்தம் ஏன்னா சந்திரன் சேர்ந்திருக்கு அந்த இடத்துல. ம். கோல்டு சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் வரும். ஸோ இவங்க வந்து அந்த இப்ப வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி சம்பந்தப்பட்ட மழையில சொல்ல இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களும் சரி, அவரோட பெற்றோரும் சரி, தந்தையும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. ஸோ ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ம். சூரியன் 5வது இடத்துல கெட்டுன்னா, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கு. அந்த தொல்லை எப்பவுமே வந்துட்டே தான் இருக்கும். ஓகே. சில பேருக்குலாம் வந்து அரசியல்லயும் வெற்றி பயங்கரமா இருக்கும். என் ஃப்ரெண்டோட வீட்லலாம் வந்து அவங்க வீட்டுக்கு போனாலும் ஒரு மாரி வீடே கலகலப்பா இருக்கும். எந்த நேரமும் ஒரு வரவேற்பா இருக்கும். காரணம் என்னன்னா,
செல்வாக்கு அதிகமா இருந்த வீடா இருக்கும், அரசியல்ல வெற்றி சார்ந்தவங்களா இருக்கும், அதிகாரத்துல வெற்றி சார்ந்தவங்களா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த பாவத்துல சூரியன் இருந்தா இந்த மாதிரி வெற்றிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கும்? 6வது பாவத்துல வந்து சூரியன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே. சூரியன் வந்து 6வது இடத்துல வந்து வலுப்பெற்று இருக்கு. அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, அவருக்கு அரசியல் பதவியில தான் இருப்பாங்க. படிக்கலாம் அப்படின்னாலும், அவரு வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பாங்க. ஒரு கிராமத்துல வந்து ஊர் தலைவரா இருப்பாரு. எல்லாரும் வந்து அவர் சொல்றத கேட்டு தான் நடப்பாங்க. ஸோ அந்த மாரி ஆட்சி வந்து சூரியன் வந்து 6ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா, உங்களுக்கு இந்த மாரி எல்லாம் வரும். ஓகே. இதே வந்து சூரியன் வந்து நீச்சம் அடையுது. சூரியன் 6ஆம் இடத்துல வந்து சனியோட சேர்ந்திருக்கு, ராகுவோட சேர்ந்திருக்கு, இல்ல கேதுவும் சம்மந்தப்பட்டிருக்கு. இல்ல அந்த கேது பார்வைப்படுது. அந்த இடத்துல 6வது இடத்துல சூரியனோட பார்வைப்படுதுன்னா, அவங்களுக்கு வந்து அரசியல்ல வந்து வெற்றி இருக்காது. இருப்பாங்க. அரசியல்ல இருந்தாலும், அவ்வளோ பெரிய சக்சஸ் வராது. சின்ன சின்ன தோல்விகள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வருவாங்க. அவங்க தசா பீரியட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ, ம். அப்பதான் வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்கா ஆக முடியும். என் ஃப்ரெண்டுக்குலாம் வந்து அவர்லாம் 90s கிட்ஸு. பிறந்து இன்னும் வரையும் கல்யாணம் ஆகாம உட்காந்துருக்காரு. எல்லாருக்கும் இந்த 90s கிட்ஸோட வேதனையே என்னன்னா, இன்னும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சில பேர் கல்யாணம் பண்ணாலும் மனைவியோட அதிகாரம் ரொம்ப உச்சமா இருக்குது. நான் சொல்றத கேட்டு தான் ஆகணும். இல்லன்னா வந்து என்ன வீட்ட விட்டு வெளிய தொரத்திடுறாங்க. இந்த மாரி கமெண்ட்ஸ்லாம் நம்ம சோசியல் மீடியாலயும் நெறைய பார்த்து வரும். இந்த மாரி விஷயங்கள் சூரியன் எந்த பாவங்கள்ல இருந்தா இந்த மாரி பிரச்சனைகள் வரும்? இந்த மாரி திருமணம் ஆகாத விஷயம், மனைவியோட அதிகாரம். ஃபர்ஸ்ட் சூரியன் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாத்திரலாம் அ, முதல்ல ஆ 7வது பாவத்துல. கேளு. ம். லக்னத்துல இருந்து 7வது பாவம் வந்து சூரியன் வந்து நல்ல அமைப்பா இருக்கு. அந்த ஜாதகத்துக்கு நல்ல ஒரு நல்ல மனைவி வருவாங்க. ம். அவர் வந்து ஜாதகரை வந்து நல்லா பாத்துப்பாங்க. ம். சோ அவருக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவர் வேலையில ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நான் ஒரு வேலை பண்றேன். 2 பேரும் ஜாயிண்டா ஃபேமிலி ரன் பண்ணுவோம். குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுதான் வந்து சூரியன் வந்து பிளஸ்ஸா இருக்குது. ம். நீங்க கேட்டது வந்து அடிக்கடி பிரச்சனை வருதுன்னு பிரச்சனை. கேட்டிருக்கீங்க. ம். இதுதான் வந்து சூரியன் வந்து அதே 7வது இடத்துல வந்து நீச்சமா இருக்குன்னு சொல்லலாம். ம். நீச்சமா இருக்கு. ராகு கூட சேர்ந்திருக்கு. ம். சோ இந்த மாரி பார்வை கிட்ட கிரகத்தோட பார்வை, ம். ராகுவோட பார்வை, சனியோட பார்வைலாம் அந்த இடத்துல விழுந்திருக்கு ம். அப்படின்னா, அவருக்கும் அந்த பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகே. இந்த 7வது பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு. சம்டைம்ஸ் அவருக்கு நெறைய இது சம்டைம்ஸ் நெறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருக்கு. ஓகே. அதனாலேயே வீட்ல பிரச்சனை வரும். ம். சோ 7வது பாவம் கெடாம இருக்கணும். ம். ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி நல்ல ஒரு சிறப்பா இருந்துச்சுன்னா, சிறப்பான பலன் குடுக்கும். 7வது பாவம் கெட்டு போச்சுன்னா, வீட்ல பிரச்சனை, ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க. அவங்க ஜாதகர் சொல்றத கேட்க மாட்டாங்க. ம். சின்ன சின்ன பிரச்சனை வரும். சேலரி வருதுல்ல, ம். அதுலயே பிரச்சனை வரும். நீ நீ ஒர்க் பண்றியா? நான் ஒர்க் பண்ணவா? ஒரு ம். முன்னேற்றமான வாழ்க்கையே அவருக்கே இருக்காது. ஓகே. இதுக்கு வந்து 2 பேரும் ஒத்துமையா இருந்து, இந்த தசா பீரியட்ல சேஞ்ச் ஆவனா, நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இன்னொரு விஷயம் வந்து என்னவா இருக்குன்னா, இந்த சுயமரியாதை. எனக்கு எங்க போனாலும் மரியாதை குடுக்க மாட்றாங்க. சில பேருக்கு வந்து எனக்கு என்னதான் இருந்தாலும் என் தன்மானம் தான் முக்கியம் அப்படின்ற வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிச்சு இந்த மாதிரி விஷயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஈகோ சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கும். எனக்கு அதையும் தாண்டி இந்த மருத்துவம் ரீதியிலும் சில குறைபாடுகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க சூரியன் எந்த பாகத்துல இருந்தா இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்? சூரியன் 8வது பாவத்துல வந்து, அது வந்து நீச்சமா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. அப்படின்னா, உங்களுக்கு அந்த மருத்துவ துறையில இருந்தாலும் பாதிப்பு வரும். ம். அவங்களுக்கு அடிக்கடி வந்து விடாத நோய் வரும் சார். இப்போ ம். வந்து சின்ன சின்ன நோய் வர்றது அப்பப்ப போயிடும். ம். இது வந்து கொஞ்சம் லாங் டர்மா இருக்கிற மாரி. ஓகே. என்னடா வந்துச்சுன்னா போ மாட்டுதே, ஆ. அந்த மாரி சொல்லுவாங்க. ம். ஒரு 1 மாசத்துக்கு வர்றது, ஒரு 3 மாசத்துக்கு இருக்குது. இப்போ திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுறது. ம். அது காலுக்கு கட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 4 மாசம் ஆகுமா? ம். அந்த மாரிலாம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகுறது. 8ஆம் பாவம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த நோய் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ம். ரொம்ப நாள் இழுக்குது. சோ இவங்களுக்கு அது சூரியன் 8ஆம் இடத்துல நல்லா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் பாதிப்புலாம் இல்லாம நல்லா இருப்பாங்க. இதே சூரியன் 8ஆம் இடத்துல பாதிக்கப்பட்டிருக்குன்னா, அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து அப்பாவுக்கு வந்து இறந்துட்டாரு அப்படின்னா, அதன் மூலியமா பிஎஃப் காசுலாம் வரதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. ம். சோ சூரியன் வந்து அப்பாவை குறிக்கிறது. அது 8வது இடம். 8வது இடத்துல வந்து ஒரு இருக்கிற மாரி இருக்காது. எப்பவுமே பிரச்சனை, ஆக்சிடென்ட், குட்டி குட்டி ஆக்சிடென்ட் ம். இந்த மாரி ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ இதனால வந்து ஜாதகர் வந்து 8ஆம் இடத்துல சூரியன் கெட்டு போயிருந்தா, வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கஷ்டத்த தான் அனுபவிப்பாரு. மேம் பொதுவா இப்போ இந்த ஒரு ஒரு வீட்டுன்னு எடுத்து பார்த்தோம்னா, இந்த அப்பா, பையன் இந்த ஒரு கேட்டகரியில பார்த்தாலே அது அதிகமா பேச மாட்டாங்க. பேசுனா சண்டை வரும், பிரச்சனை வரும். இதெல்லாம் ஏன் எதனால வருது?
அப்பா அப்பாவும் பையனும் அடிக்கடி சண்டை போடுறாங்கன்னா நமக்கு வந்து 9ஆம் பாவத்தை பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து சூரியன் எப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்குது, நல்லா கோளோடன்னு இப்ப சூரியன் சுக்கிரன் கூட இருக்குன்னா அப்பா வந்து நல்ல வசதியான இருப்பாரு, நல்ல காசு பணம் பங்களா அது மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருப்பாரு. இதே சூரியன் வந்து அந்த இடத்துல நீச்சமா இருக்கு, ராகு கூட சேர்ந்து இருக்கு, 9ஆம் இடத்துல ராகு கூட சேர்ந்து இருக்கு, ராகுவோட பார்வை வந்து 9ஆம் இடத்துல விழுந்திருக்கு. தசா காலத்துல வந்து ராகு வந்து அந்த 9ஆம் இடத்துக்கு மேல டிராவல் பண்றாரு, இப்படிலாம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகவே ஆகாது. அப்பா உள்ள வந்தா பையன் வெளியில போவாங்க, அப்பா சொல்ற எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்பா நல்லது சொன்னாலும் இவர் கேட்க மாட்டாரு. புரியுது. இது என்ன டவுட்லயே இருப்பாரு. அப்பா வந்து ரொம்ப விலகியே தான் இருப்பாரு. அம்மா கூட கொஞ்சம் ரிலேஷன்ல நல்லா பேசுவாரு, நல்லா பழகுவாரு, அம்மா சொல்றேன் கேட்பாரு. ஆனா அப்பா கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுவாரு. சோ சூரியன் 9ஆம் இடத்துல வந்து நீச்ச அடையக்கூடாது. நல்ல பலனை கொடுக்கணும். ஆனா நல்ல திசையில வந்து நல்ல பலனை கொடுக்கும். சோ தசா காலம்ன்றது எப்பவுமே மாறும். ஒருத்தங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்கும் அப்படி கிடையாது. அவங்க தசா பீரியட் மாற சொல்ல, தசா புத்தி எல்லாம் மாற சொல்ல கண்டிப்பா வந்து இதெல்லாம் மாறும். கொஞ்சம் வந்து அப்பா கூட வந்து க்ளோஸ்னஸ் வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. மேம் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு இடத்துக்கு போகும்போது பாராட்டுகள் எப்பவுமே எந்த இடத்துலயும் எந்த நேரத்துலயும் இருக்கும். அதே சார்ந்து எந்த நேரமும் புகழ் இருக்கும். ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சுன்னா அவருக்கு அப்ரிசியேஷன் விடாபுடியா கிடைச்சிட்டு இருக்கும். அது சின்ன விஷயம் பண்ணாலும் சரி, பெரிய விஷயம் பண்ணாலும் சரி, இந்த புகழ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அவருக்கும் நம்ம பார்த்தோம்னா அவருக்கும் நிறைய திறமைகள் சார்ந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் ஏன் இந்த புகழ்லாம் ஏன் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது? சூரியன் வந்து 10ஆவது இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அவர் வந்து ரொம்ப புகழா இருப்பாரு, புகழ் அடைஞ்சிருப்பாரு. அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து ஒரு திறமையான ஆளாதான் இருப்பாரு. மத்தவங்க வந்து பாராட்டுவாங்க. எப்பவுமே அப்படிதான் இருக்கும். சூரியன் 10ஆம் இடத்துல நல்ல ஒரு அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு கௌரவமான பதவியில இருக்காரு. எல்லாரும் வந்து அவர் பேச்சு கேட்பாங்க. எப்பவுமே அப்படிதான் இருப்பாரு அவர். அவர் இயல்பே அப்படிதான். 10ஆம் இடத்துல வந்து சூரியன் வந்து ஒரு சுப கிரகோட சேர்ந்து இருக்கு 10ஆம் இடத்துல. ரொம்ப சிறந்த பலனும் இருப்போம், பெருமையா இருப்பாரு, ரொம்ப புகழா இருக்கும். அவர் சொல்றதுதான் வீட்லயும் சரி ஆபீஸ்ல சரி எல்லா இடத்துலயும் அவர் சொல்றதுதான் கேட்பாங்க. ஓகே. ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குறோம், நகை வாங்குறோம், ஏதாவது அணிகலன்கள் வாங்குறோம்னா இப்ப நான்லாம் போய் கேட்டேன்னா வந்து தம்பி உனக்குலாம் தரமாட்டேன்ப்பா, பேரெல்லாம் பேச முடியாது தம்பி, கிளம்பு தம்பி அப்படின்றாங்க. நமக்கு அடுத்த வாரத்தை பேசவும் வராது. இப்போ நண்பர்லாம் ஒருத்தர் இருக்காரு, அவரெல்லாம் போய் கேட்டனா அடிச்சு பேசி அவர் நல்ல லாபத்துக்கு வாங்கிடுவாரு. ஏன்னா ஏதாவது பொருள் விற்கிறனால நல்ல லாபத்துக்கு வித்துருவாரு. இந்த நல்ல லாபம்ன்ற ஒரு விஷயம் எல்லா தொழிலையும் இருக்கும், எல்லா விஷயத்திலயும் கிடைக்கும். இது எதனால அவங்களுக்கு கிடைக்குது? இப்போ வந்து ஜாதகத்துல வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் வந்து அந்த இடத்துல இருக்கு. சூரியனால ஒரு ஆட்சி தன்மை இருக்கும்ல, லாபம் பெருமை இதெல்லாம் சார்ந்ததுதான் சூரியன். ஸோ சூரியன் 11th பிளேஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு லாபம் வந்து நீங்க தேடி போதால அதுவே உங்களுக்கு தானாவே வரும். மத்தவங்க வந்து என்னப்பா இது ஒரு பொருளை கொடுக்குறாங்க, இதோட விலை வந்து 20 ரூபாய் வச்சுப்போம், ஆனா அவர் எடுத்துப்பா தம்பி அப்படின்னுவாரு, எடுத்துக்கு போப்பா பரவாயில்லப்பா அப்படின்னுவாரு. சம்டைம்ஸ் வந்து சும்மாவே கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு ஈர்க்கப்படுது. லாபஸ்தானம் வந்து சூரியன் அங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னா உங்களுக்கு தானாவே லாபம் வந்து சேரும். ஒரு கம்பெனில உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனும் அது கூட வந்து ஸ்டைஃபன் கொடுக்குறாங்களே, இன்சென்டிவ்ஸ் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, அந்த டைம்ல வரும். திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். உங்க ரிலேஷன்லயே வந்து உங்களுக்கு எந்தாப்பா வச்சுக்கோப்பா, நான் ஊருக்கு போறேன், நான் ஃபாரின் போறேன், இந்த வீட்டை பார்த்துக்கோ, இதை வச்சுக்கோ பரவாயில்ல, இந்த காரை வச்சுக்கோ, அதெல்லாம் உங்களுக்கு லாபம் தானே. கண்டிப்பா இந்த மாதிரி எதிர்பாராத லாபம் சூரியன் வந்து 11th பிளேஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, கெடாம இருந்ததுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பா வரும். ஓகே. 11th பிளேஸ்ல இருந்தா இந்த மாதிரி நல்ல லாபம். ஆமாங்க. இப்போ பொதுவா வந்து இப்போ என்னதான் உள்நாட்டுல வேலைகள் அதிகமா இருந்தாலும் இங்க எக்கச்சக்க மாசம் 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் வருமானம் வருது. இல்லடா அதெல்லாம் இல்லை, எனக்கு வெளிநாட்டுல தான் போய் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், நான் வெளிநாட்டுக்கு தான் போவேன், கத்தாரு, குவைத்து, துபாய், ஏன்னா அமெரிக்கா, யூகே இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு தான் நான் போய் வேலை பார்ப்பேன், ஆனால் அதுக்கு தான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சில நபர்கள்லாம் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு அந்த ஆர்வம் ஈடுபாடு அது மேல வருது? எதனால இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வருது? பொதுவா வந்து ஜாதகத்துக்கு வந்து சூரியன் 12ஆம் இடத்துல நல்லா இருக்கு, பொசிஷன் நல்லா இருக்கு அப்படின்னா செவ்வாயோட சேர்ந்து இருக்கு,
சனியோட சேர்ந்துருக்கு. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 சேர்க்கை இருக்கு. அவங்களுக்கு வந்து இங்க இருக்கிறதுக்கு வந்து அவ்வளோ விருப்பம் இருக்காது. ம். அம்மா, அப்பா இங்க இருப்பாங்க. குடும்பம் இங்க இருக்கும். ஆனா அவங்க எண்ணம் ஃபுல்லா வந்து வெளிநாட்டுக்கு போணும். அங்க போய் நல்லா சம்பாதிக்கணும் அப்படிதான் இருக்கும். ம். ஆனா கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. ஓகே. செவ்வாயும், சனியும் வந்து 12ஆம் இடத்துல வந்து சூரியன் கூட ஜாயிண்டா இருக்குன்னா, ஒரு நல்ல முயற்சி. ம். இப்ப வெளிநாட்டுக்கு போனாலும் திரும்பி வர சொல்ல நல்லா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன விருப்பப்பட்டாங்களோ அந்த சொத்து, சுகம், நல்லா பணம், வசதி, ம். நகைகள் அதோட தான் திரும்பி வருவாங்க. ஓகே. அவங்கள வந்து நீங்க வந்து இருப்பா அப்படி சொன்னாலும் இருக்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. இருக்க மாட்டாங்க. ம். சூரியன் வந்து 12ஆம் இடத்துல இருந்தா அதுவே வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ம். அது கூட உங்களுக்கு செவ்வாய் இருக்கு. ம். அப்படின்னா ஷுவரா வந்து அங்க வெளிநாட்டுக்கு போவாங்க. அங்க வெளிநாட்டுல போயிட்டு உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமா இருக்கு. புரியுது. அங்கேயே செட்டில் ஆகுறதுக்கும் வாய்ப்பு நெறைய இருக்கு. ஓகே. சூரியன் 12ஆம் இடத்துலனா கண்டிப்பா வெளிநாட்டு தான். வெளிநாடு தான். அவங்களுக்கு சான்ஸ் தானாவே வரும் சார். ஓகே. தானாவே தேடி வந்து நெறைய இப்போ சில பேர் தேடுவாங்க சான்ஸ். நான் வெளிநாட்டுக்கு போணும் நெறைய முயற்சி பண்ணுவாங்க கிடைக்காது. இவரு ஆபீஸ் தான் போயின்னு வந்திருப்பாரு. திடீர்னு ஒரு லெட்டர் குடுப்பாங்க. உனக்கு வந்து அந்த நம்ம கம்பெனில வந்து ஜிஎம்மா போட்டிருக்காங்க பொசிஷனு யுகேல. நீ என்னப்பா போறியான்னா, உடனே எப்ப எப்ப காத்துட்டு உடனே போயிடுவாரு. இவர தேடி வரும் அது. ஓகே. இந்த மாரி ஆஃபர்ஸ்லாம் அவர தேடி வரும். தேடியே வரும். ஓகே. சூரியன் 12ஆம் இடத்துல இது ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்லா இருக்குன்னா, இவர தேடியே வாய்ப்புகள் நெறைய வரும். மேம் இப்போ பொதுவா அந்த 12 பாகங்கள் பார்த்தோம். 12 பாகங்களுக்கும் நல்லபடியா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு சில பாகங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு சில பயங்கரமா உச்சத்துல இருக்கு. இப்போ உச்சத்துல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. அவங்க சந்தோஷமா வாழ்க்கைய நடத்திட்டு போறாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள். இந்த மாரி பாதிப்பு அடைஞ்சு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற இந்த மாரி சூரியன் பாகங்களுக்கு சரியான ஒரு வேண்டுதல், இல்ல சரியான ஒரு விஷயம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நான் வந்து ரொம்ப இந்த பரிகார முறையில வந்து ரொம்ப டீப்பா போக மாட்டோம் நாங்க. ம். ஸோ வந்து நீங்க சூரியன் வழிபாடு பண்ணுங்க. உங்களோட ஜாதகத்துல வந்து கெட்ட சாணம் இருந்தாலும், சூரியன் வழிபாடு பண்ண சொல்ல, உங்களுக்கு அந்த நெகட்டிவ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஷுவரா கம்மியாகும். ம். ஸோ அந்த கம்மியானாலே வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ்லாம் வரும். ஸோ பாதிப்பு இருக்கும். பாதிப்பு இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா வந்து கொஞ்சமா இருக்கும். ஓகே. சூரியன் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதோட பரிகாரம்லாம் நீங்க செய்யணும். சிவன் கோயில்ல இருக்கு. சூரிய வழிபாடுலாம் இருக்கும். நெறைய கோவில்லலாம் சூரியன் இருக்கு. பகவான் இருக்கு. அதுக்கான பரிகார வழிமுறைகள நீங்க செய்யுங்க. ஓகே. இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் ஒண்ணு இருக்கும். வழிபாடு நம்ம பண்றோம். எந்த மாரி வழிபாடு பண்ணணும்? எப்படி வழிபாடு பண்ணணும்ன்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். நம்ம கோயில் போறோம், சூரியன்றதுக்காக வேண்டுறோம். இதெல்லாம் தாண்டி வழிபாடுன்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாரி வழிபட்டா இன்னும் பிரத்யேகமா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க நவகிரகத்த சுட்டு டெய்லி பிரார்த்தனை பண்ணுங்க சார். அதுலயே உங்களுக்கு எல்லா கிரகமும் இருக்கு. ம். அதோட நவகிரகத்த சுட்டுனாலே உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கான பரிகாரம் செய்யுங்க. சூரியன் பகவானுக்கு அதுக்குரிய பரிகாரம் வந்து நீங்க கண்டிப்பா ஒரு சின்ன சின்ன பரிகாரம் தான் இருக்கும். அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நெய் தீபம் போடுறது சூரியனுக்கு. சூரியனாலே உங்களுக்கு வெளிச்சம். நான் சிம்பிளான பரிகாரம் தான் சொல்றேன். சூரியன் பகவான் கிட்ட ஒரு நெய் தீபம் போடுங்க. ம். அது உங்களுக்கு வந்து ரெகுலரா போட்டுக்கிட்டே வாங்க. ஞாயிற்றுக்கிழமையில போடுங்க. ம். உங்களுக்கு பெஸ்ட்டா வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. அத நீங்க ஒரு வாட்டி போடுறீங்க, பலன் கிடைக்கல அப்படி கிடையாது. நீங்க தொடர்ந்து போடுங்க. ம். ஞாயிற்றுக்கிழமையில போய் சூரிய வழிபாடு பண்ணுங்க. ம். சூரியன் கோயில்ல வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. அவருக்கு வந்து நீங்க அவருக்கு என்னென்ன பூஜை பண்ணுங்க. ம். இதெல்லாம் பண்ணுங்க. நவகிரகத்த பூஜை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா, உங்களோட நெகட்டிவிட்டி கம்மியாயி, ரொம்ப பாசிட்டிவான விஷயம் வரும். உங்களுக்கு தானா எப்போ தசா காலம்லாம் மாற சொல்ல, தானா ஒரு சிறப்பான வாழ்க்கையே உங்களுக்கு வந்துரும். கண்டிப்பா மேம். தொடர்ந்து நெறைய விஷயம் பேசுனீங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் நெறைய விஷயம் உங்ககிட்ட பேசணும்ன்ற சொல்லிட்டு நாங்களும் காத்துட்டு இருக்கோம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச் சார்.